கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு, கிறிஸ்துவின் ஜெப வீட்டார் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். உங்களோடு ஏற்கனவே கடுகு என்ற புஸ்தகத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கடுகு விசுவாசம் என்ற தலைப்பில் 3 பகுதிகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அதனுடைய விளக்கம் நான் கொடுப்பேன் என்றால் திரும்பவும் அது முன்மாதிரியாக போய்விடும். அதை நான் நிறுத்தி 3 பகுதிகளை முடித்து அடுத்த பகுதிகளை நாம் என்னவென்று பார்க்கலாம். தேவன் எனக்கு இதை கடுகை குறித்து உணர்த்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது இந்த கடுகை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவானவர் கடுகை விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு சொன்னார். அப்படி என்றால் எத்தனையோ தானியங்கள் இருக்கும்போது கடுகை மாத்திரம் அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது கடுகனுடைய உருவத்தை சொல்லாதபடி கடுகில் இருக்கும் தன்மைகள் என்ன என்பதை இயேசுவானவர் குறிப்பிட்டார். அதில் ஒரு 28 தன்மைகள் உண்டு என்பதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடோடு கூட ஜெபத்தோடு உபவாசத்தோடு கூட அதை எழுத புக்காய் அச்சடிக்க உதவி செய்தார். அதில் முதல் 3 பகுதிகள், ஒன்று உருண்டையானது, 2வது ஒழுங்கானது, 3வது மனம் கொடுக்கக்கூடியது. இதை 3ஐயும் பார்த்து முடித்தோம். 4வதாக சூடு கொடுப்பது. சூடு என்றால் நமக்கு தெரியும், அது அனல். சூடாக இருக்கிறது என்று சொல்லுவோம், அனலாக இருக்கிறது என்று சொல்லுவோம். இப்படி அதை இடத்திற்கு தகுந்தாற் போன்று, ஊருக்கு தகுந்தாற் போன்று அந்த வார்த்தைகள் சற்று மாறுபடும். அப்படி என்றால் இந்த கடுகு சூடு என்பதற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூட்டை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் அந்த புஸ்தகத்தில் எழுதினது போல ஏப்ரல் மே மாதங்களில் தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களுக்கு கடுகிலே குழம்பு வைத்து நாம் சாப்பிடுவோம் என்றால் அதனுடைய பலன் எப்படி என்று நமக்கு தானாக தெரிய வரும். அது நமக்கு வேண்டாம். அடுத்ததாக இந்த தலைவலி என்று சொல்லும்போது பழைய நாட்களில், இப்பொழுது யாரும் அதை செய்வது இல்லை, ஏனென்றால் அதை விரும்புவதும் இல்லை. அப்படி என்றால் இந்த பழைய நாட்கள் தலைவலி என்று வரும்போது கடுகை அரைத்து நெற்றியில் போட வேண்டும் என்று சொல்வார்கள். 10 போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நெத்தியில் இந்த 2 பொட்டு சைடும், இந்த 2 பொட்டு சைடும் நெத்தியிலும் 10 போடுவோம் என்றால் அந்த தலைவலியை அது எடுக்கக்கூடியது. அதோடு இந்த குளிர் நேரங்களில் கடுகை அதிகமாய் சாப்பாட்டில், ஆகாரத்தில் சேர்த்து கொள்வார்கள். அது உடலுக்கு நல்லது. ஆகையினால் இந்த கடுகு என்று சொல்லும்போது சூடு கொடுப்பது, அனலாய் இருப்பது என்று வாசிக்கிறோம். இதை விசுவாசத்திற்கு ஒப்பாய் சொன்னதற்கு காரணம் என்ன? சூடு ஒரு பக்கத்தில் இருக்கிறது, அனல் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இதற்கும் விசுவாசத்திற்கும் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கற்று அனுபவித்து தேறின
ஞானியாகிய சாலமோன் குறிப்பிடுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வரும்போது, 2 பேராய் இருந்தால் சூடு உண்டாகும் என்று. 4வது அதிகாரத்தில் 9வது வசனமும் 10வது வசனம் 12வது வசனத்தில் வரும்போது, நடக்கும்போது கீழே விழ நேர்ந்தாலும் தூக்கிவிட உதவியாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சூடு என்பது உதவியாக இருப்பது, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போன்று, நிலைமைகளுக்கு ஏற்றாற் போன்று உதவியாய் இருப்பதுதான் சூடு என்பது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, இருதயத்திற்கு, தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான மனிதனாய் இருந்த தாவீது ராஜா வயது சென்று கடைசி நாட்களுக்குள்ளாய் அவன் கடந்து போகும்போது பலன் குன்றி போனது. அவன் ஒரு யுத்த புருஷன். பலன் குன்றி போனது. இவருக்கு சூடு உண்டாகும்படி அநேக வஸ்திரங்களை அவர் மீது போட்டும் அவருக்கு சூடு உண்டாகவில்லை என்று நாம் காண்கிறோம். அப்படியானால் பலவீனம் மாற, ஆரோக்கியம் அடைய சூடு, அனல் தேவையாயிருக்கிறது. தலைவலி, ஜுரம், அதாவது காய்ச்சல் என்றால் தைலத்தை நன்றாக சரீரத்தில் சூடு வரும் வரை தேய்க்க சொல்வார்கள். இது நடைமுறை பழக்கம். அது இன்றும் அது இருக்கிறது. குளிர் நாட்களிலே உள்ளங்கையிலும் பாதத்திலும் முதுகு பகுதியிலும் நெஞ்சிலும் அனல் பறக்க தேய்த்துவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியானால் சூடு சுறுசுறுப்பை கொண்டு வரும், அனல் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். இது ரெண்டும் ஒன்றுதான். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போன்று, அந்த இடத்திற்கு தகுந்தாற் போன்று அவனுடைய தன்மைகள் சற்று மாறுபடும். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று இயேசுவானவர் அங்கே சொல்லுகிறார். இது ஒரு சபையை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை. 7 சபைகளுக்கு அவர் சொல்லுகிறார். அதில் பர்டிகுலராய் குறிப்பிடத்தக்க விதத்தில் ஒரு சபைக்கு இதை குறிப்பிடுகிறார். ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வரும்போது இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரோமர்கள் தேவனை அறிந்தவர்கள் அல்ல, யூதர்களை அந்த நாளிலே அடிமையாய் வைத்திருந்தவர்கள். அவர்கள் இருந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து ஒரு சபையை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கு இருந்ததான விசுவாச குடும்பத்தாருக்கு அவன் சொல்லும்போது, நீங்கள் ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் இதுவரை நீங்கள் பலவிதமான விக்கிரக வழிபாட்டில் இருந்தீர்கள். இப்பொழுதோ ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட ஆரம்பித்தபடியினால் நீங்கள் ஆவியினுடைய காரியத்தில் அனலாய் இருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த அனலாய் இருந்தால் என்ன நடக்கும் ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக சமையல் பண்ணும் இடத்தில் ஒரு சம்பவத்தை நான் கண்டது. அது அந்த விறகு அடுப்பு வைத்து சமையல் பண்ணக்கூடிய காலங்கள். இப்பொழுது யாரும் கறி அடுப்போ விறகு அடுப்போ வைத்து உபயோகப்படுத்துவதல்ல, கேஸோ
இல்லாவிட்டால் அந்த எலக்ட்ரானிக் இப்படி மாறி போனார்கள். இது அந்த நாளில் இருந்து பார்த்ததான ஒரு சம்பவம். அப்படி சமையல் செய்யும் அந்த அடுப்பிற்கு அருகாமையில் பலவிதமான ஈக்கள் பறந்து வந்தது. காரணம், அதில் கொட்டப்பட்டிருக்கும் எண்ணெய், ஆகாரத்துடைய சில பகுதிகள், இப்படி அதை தனக்கு ஆகாரமாய் எடுத்துக்கொள்ளும்படி ஈக்கள் அங்கே வந்து அதை மொய்த்து கொள்ளும்படியாய் கடந்து வந்தது. ஆனால் ஒரு ஈ கூட அந்த அடுப்பின் அருகாமையிலோ அந்த பாத்திரத்துக்கு அருகாமையிலோ அது வரவில்லை. அது எல்லாம் அதை சுற்றி சுற்றி வந்து மீண்டும் அது வேறு இடத்துக்கு பறந்து போனது. சில மணி நேரம் கழித்து நான் அந்த இடத்தில் தற்செயலாய் போய் பார்க்கும்போது அநேக ஈக்கள் அந்த அடுப்பையும் அந்த பாத்திரத்தையும் மொய்த்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். அப்பொழுதுதான் இது எதற்காக என்பதை நான் சற்று யோசித்தேன். முதலாவது, அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது, அதில் அனல் இருந்தது, சூடு இருந்தது, பாத்திரத்தில் சூடு இருந்தது. ஆகையினால் ஈயோ வேறு தீங்கு செய்யக்கூடியதான எந்த ஒரு ஜந்துக்களோ அந்த இடத்தில் வர முடியவில்லை. காரணம், அது சூடாய் இருந்ததும் அனலாய் இருந்ததும். இது அப்படியே அந்த சில மணி நேரங்களுக்கு கழித்து பார்க்கும்போது அநேக அந்த ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்ததுக்கு காரணம், அடுப்பிலும் பாத்திரத்திலும் சூடுகள் இல்லாமல் போனதுதான், அனல் இல்லாமல் போனதுதான். அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், அனல் இருக்கும் இடத்தில் நமக்கு கெடுதலை உருவாக்கக்கூடிய எதுவும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆவிக்குரிய சிந்தையில் அதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் நாம் அனலாய் இருக்கும்போது, கர்த்தருடைய காரியங்களில் நாம் சூடாய் இருக்கும்போது, எந்த விஷப்பூச்சிகளும் பாவத்தை நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடியதான எந்த காரியங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ள முடியாது, நம்மை தொட முடியாது. எப்பொழுது ஆவியானது குளிர்ந்து போகிறதோ, அனல் மாறி போகிறதோ, உடனே அநேக பாவத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு போகும்படி நடத்தும்படி அது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இதை உணர்த்தவேதான் இயேசுவானவர் கடுகை காண்பித்தார். கடுகு சிறியதுதான், அதன் குணமோ அதன் தன்மையோ பெரிது. ஆவிக்குரிய ஜீவிதம் சீராய் இருக்க விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் அனலாய் சூடாய் இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடியதான அருமையான விசுவாச பிள்ளைகளே, உன்னிலை எப்படி இருக்கிறது? நீ விசுவாசத்தில் இருக்கிறாய், அதில் மாற்று கருத்தல் இல்லை. ஆனால் அந்த விசுவாசம் அனலாய் இருக்கிறதா, சூடாய் இருக்கிறதா? உன்னையே கேட்டுப்பார். அனலுள்ள வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு போகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.